வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. மச்சான் எப்படி செம்மையா ரெடி பண்ணியிருக்கனா? இந்த ரூம் ஓகே இல்லை நம்மளுக்கு? ஆமாண்டா, இந்த ரூம் கம்ஃபர்டபுளா இருக்கு. எப்படிடா? இந்த ரூமை ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போது நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிற மாதிரி ஆகிடுச்சுல, அதனால் நீங்கள் வருவீங்க அப்படின்றதுக்காக பெயிண்ட் அடித்து கொஞ்சம் ரெடி பண்ணி மாடுலேஷன்லாம் பண்ணி இப்போது இங்கே பெட்டு அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஆமாண்டா, இங்கேயே ரூம் ரெடி பண்ணது தான் நல்லா இருக்கு. எப்போ வேணாலும் நம்ம கதை பேசிக்கலாம்ல. பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் வசதியாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் அங்கே நீங்கள் வர்றது நாங்கள் இங்கே வர்றது அப்படின்னு போயிட்டே இருந்தது. பட் இந்த வீட்லேயே ஒரு ரூம்னு இருக்கிறப்ப நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குல்ல. ஆமாண்டா, இப்போ கேம்ப்பு முடிஞ்சிருச்சா? ஸோ இவங்க 2 பேர் மட்டும் தான் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். இவனுங்களை இங்கே வர வச்சது நல்லதுக்கு தான். ஆமா, என்னோட ரிஷி என்னை விட்டு பிரியாம இருப்பாரு. நெஞ்சிலேயே சாட்சி வச்சுக்கிறேன் ரதிய. ஒன்றை தவிர இந்த இதயத்தில் வேற யாருக்கும் இடம் இல்லடி செல்லம். ஏன் மச்சான், அப்போ நாளைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் வின்சிக்கிட்ட சொல்லிடுவா, ரிஷி டாக்டர் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வினோத் நிக்கிட்டு வேணா நாளைக்கு காலைல நானே சொல்லிடுறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது சரவணா, புரியுதா? எங்களோட லவ் வேற. என் ரிஷிக்குன்னு ஒரு லைஃப் அமையணும்ல. அதனால நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது. என்னடா உஷாரா வினோத் நிக்கிட்டே சொல்ல போறானோன்னே தடுக்கிறேன். வின்சிக்கிட்ட மட்டும் சொல்றான்னு சொல்லியிருந்தா போய் சொல்றான்னு தானே சொல்லியிருப்பேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது வசந்த். டேய் குரலை மாத்தி தொல்லடா. யாராவது வெளியில தப்பா நினைக்க போறாங்கடா. ஒரு பொண்ணு இவனுங்க கூட உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்குது. அதுவும் கரெக்ட் தான், குரலை மாத்திடுவோம். டேய், என் ரிஷியை நான் லவ் பண்றேன், என் ரிஷியை நான் லவ் பண்றதுலாம் ஓகே தான். பட் எங்க லைஃபுக்குன்னு ஒரு பொண்ணு வேணும்லடா. அந்த பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டா, அதே மாதிரி என் ரிஷிக்கும் இப்ப கிடைக்க போறானோன்னு எனக்கு சந்தோஷம் தான் மச்சான். அதனால 2 பேரையும் வாழ்த்தணும் முழு மனசோட ரெடி ஆகியிருக்கேன். நாளைக்கு போனோடனே வின்சிக்கிட்ட முடிவு கேட்டுலான் இருக்கேன். நான் தான் இழுத்து அடிச்சுக்கிட்டே லவ் சொல்லாம ஓட்டிட்டேன். பட் ரிஷியாச்சும் சீக்கிரமா லவ் பண்ணும்ல. அதனால அந்த பொண்ணா மிஸ் பண்றேன்னு சொல்லும்போது இவனுக்கு ஏத்த பொண்ணு அதுதானே புடிச்சு போட்டுற வேண்டியதான். அதுவும் சரிதான்டா. உன்னை விட்ட மாதிரி இவனையும் விட்டேன்னு வச்சுக்கோயேன். ஸ்ட்ரைட்டாக 40 வயசுல தான் கல்யாணம். சீக்கிரமா பண்ணி தொலைக்கிட்டோம். நம்ம கேங்ல ரிஷியும் இன்னும் ஜகனும் தான் மிஸ்ஸிங்கு. ரிஷிக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சு. டேய் ஜகனே, நீ எப்படிரா? நாங்க பார்க்கவா இல்லை நீ பார்க்குறியா? நான் பாக்குறேன்னாலாம் தெரியலையே. கடவுள் எங்க காட்டுறாரு கண்ணில்? ரிஷிக்கு வந்தோடனே காமிச்சிட்டாரு. நம்மளுக்கு ஒன்றும் காமிக்கிற மாதிரி தெரியல. நீங்களா பார்க்கறதா இருந்தாலும் பாருங்க. அப்பாவும் பார்க்கட்டான்னு கேட்டாரு. இப்போதைக்கு வேணாம் தான் சொன்னேன். பட் நீங்க ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு இருக்கு அப்படின்னா பாருங்க, கல்யாணம் பண்ணிடுவோம். இதுல என்ன இருக்கு? அப்போ மாப்பிள்ள ரெடி தான். பொண்ணு ரெடியா இருந்தா கல்யாணம் பண்றதுக்கு ஓகேன்ற. ஆமாண்டா, இதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் மட்டும் என்ன பண்ண போறோம்? கூடிய சீக்கிரம் வினோக்கும் கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஸோ ரிஷிக்கும் எனக்கு தெரிஞ்சு வின்சி ஓகே சொல்லுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கும் பொண்ணை பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் ஃபேமிலி லைஃப் கூட உள்ள என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ ஓகே தான். எப்படிரா? ஊர்லேயே பொண்ணு பார்ப்போமா இல்லை வெளியில ஏதாவது புரோக்கர்ட்ட சொல்லி பொண்ணு பார்க்கலாமா? மச்சான், சொல்றேனே யாரும் தப்பா நினைக்க கூடாதுன்னு. சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, கழுதை சொல்லி விடுங்க. நாங்க என்னத்த நினைக்க போறோம்? ஏன் மச்சான், நீ ஏதாவது ஒப்பீனியன் வச்சிருக்கியா என்ன பொண்ணு விஷயத்துல? வச்சிருப்பான்னு தான் நினைக்கிறேன். வாயை திறந்து பொண்ணு பார்க்கட்டுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் ஏதோ சொல்ல வரான் அப்படின்னா, அதுவும் நம்மள தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரான் அப்படின்னா ஏதோ முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். என்னடா ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா? மச்சான், எனக்கு அன்பழகி மாதிரி இருக்கிற கேரக்டர். ஸோ இந்த ஊரில் வில்லேஜ் பொண்ணா வேணும்டா. அதுவும் பக்கா வில்லேஜ் பொண்ணா வேணும். அவள் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. என் மேலே பாசத்தை மட்டும் கொட்டுறவளா இருந்தால் போதும். அதான் நான் சொல்லிட்டேனே சிம்பிளாக. என் தங்கச்சி அன்பழகி கேரக்டரில் இருக்கணும் பொண்ணு. என் அன்புமா கேரக்டர்லாம் இருப்பாங்களான்னு தெரியலையே. என் அன்புமா உண்மையிலே கோடியில் ஒருத்திடா. அவளை மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் உண்மையிலே கொடுத்து வச்சுருந்துருக்கணும். நீ சொல்கிற மாதிரி படிப்பெல்லாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயம், வசதியும் தேவையில்லாத விஷயம் தான்டா. பாசம் ஒன்று மட்டுமே போதும். எதுவாக இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா. எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போவா. என் சந்தோஷத்துக்கு இடம் கொடுப்பா. இப்போ கூட நான் இங்கே வந்துட்டேன். என்னை நினச்சிட்டு தான் உட்காந்துருப்பா. தனியாலாம் இருந்ததே கிடையாதுரா. அவங்க அண்ணா அருள் எப்பயுமே கூட இருப்பான். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட இருந்துட்டு தான் இருந்தேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வரும்போது நான் கொஞ்சம் அவளை விட்டு தள்ளி தான் இருக்கேன். அதையும் அவள் புரிஞ்சுக்கிறான். படித்த பொண்ணாக இருந்தால் கூட சண்டை போடுவா. பட் அவள் சண்டை போடுறது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு அன்பழகி மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு. உங்கள் 2 பேர் லவ் ஸ்டோரி கேட்டதுலேருந்து உண்மையிலே இந்த ஊரில் ஒரு பொண்ணை கட்டணுன்னு தான் ஆசை. அதுவும் பக்கா வில்லேஜ் பொண்ணாக கட்டணுன்னு தான் ஆசை. டேய், அவன் சொல்கிற மாதிரி உன்னோட லைஃப்பை பார்த்தா பொறாமையாக தாண்டா இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட பொண்ணு தான் அன்பழகி. உன் காலில் போட்டிருக்கிற மெட்டியை பார்த்து நானும் ஜெகனும் ஃபஸ்ட்டு உன்னை பார்த்தப்போ கிண்டல் தான் பண்ணோம். என்னடா முட்டாள்தனமாக காலில் மெட்டிலாம் போட்டிருக்கான், ஒரு ஒய்ஃப் சொன்னாங்கன்றதுக்காக போட்டிருப்பானா, இது என்னடா முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு நாங்கள் 2 பேருமே கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்கோம். பட் உன்னோட கேரக்டர், அன்பழகியோட கேரக்டர், உங்கள் லைஃப் எப்படி அமைஞ்சது அப்படின்றதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அந்த மெட்டியை பார்க்கும்போதெல்லாம் இப்போ எங்களுக்கு பொறாமையாக இருக்குடா. இப்படி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி இப்படி ஒரு வாழ்க்கையை சரவணம் வாழறானே அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே லைட்டாக பொறாமை கூட வந்துருச்சு தெரியுமா? இதில் என்னடா இருக்குது? அவள் ஆசைப்பட்டா. அவள் ஆசைப்பட்டதுக்கு ஒரு காரணம் கூட சொன்னா. அதுதான் என்னை இன்னுமே பிரமிக்க வச்சுது. அந்த காரணத்துக்காகவே மெட்டி போடணும்னு தோணுச்சு.
அந்த காலத்தில் கல்யாணம் ஆன ஆண்கள்லாம் மெட்டி போட்டிருப்பாங்களாம், கல்யாணம் ஆன பெண்கள் தாலி போட்டிருப்பாங்களாம். பெண்கள் குனிஞ்ச தலை நிமிராம நடக்கும்பொழுது ஒரு ஆண் காலில் மெட்டி போட்டிருக்கிறப்போ அவன் கல்யாணம் ஆனவன், அவனை நம்ம தப்பான ஒரு பார்வை பார்க்கக்கூடாதுன்னு ஒதுங்கி போயிடுவாங்களாம். அதே ஒரு ஆண் நிமிந்து பார்த்து நடக்கும்போது ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி இருக்கிறத பார்த்துட்டு இவ கல்யாணம் ஆன பொண்ணு, இவளை நம்ம தப்பான ஒரு பார்வை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடுவாங்களாம். ஸோ இந்த ரீசன் அவங்க பாட்டி அவளுக்கு சொல்லியிருக்காங்க. அது அப்படியே அவள் பிடிச்சிக்கிட்டா. என் டாக்டர் 4 இடத்துக்கு போறாரு வராரு, அவர் கல்யாணம் ஆனவர்னு எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது, ஆனால் என் டாக்டரை யாரும் தப்பான ஒரு பார்வை கூட பார்க்கக்கூடாது, அதனால என் டாக்டர் எனக்காக மெட்டி போட்டுப்பாரா அப்படின்னு கேட்டா. எப்பவும் நான் அவளையும் அவள் என்னையும் தான் நினச்சிட்டு இருப்போம். பட் இதுக்கு நடுவில் என் டாக்டர் எனக்கு மட்டும் தான் அப்படின்னு ஒரு பொசசிவ் லவ் மெட்டி போட்டுக்க சொன்னா, அந்த பொசசிவ் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. ரிஷி சொல்ற மாதிரி உன் காலில் இந்த மெட்டியை பார்க்கும்போதெல்லாம் பொறாமையாக தாண்டா இருக்கு. டே சும்மா இருங்கடா. ஏற்கனவே அவன் காலில் மெட்டி போட்டுருக்கிறத பார்த்துட்டு இப்போ அக்ஷயாவும் அருள்கிட்ட சொல்லியிருக்கலாம் மெட்டி போட்டுக்கணும்னு. இப்போ ஸ்ரீநிதி என்கிட்ட சொல்லியிருக்கா, பாரு சரவணன் சீரியெல்லாம் மெட்டி போட்டிருக்காரு அன்பழகி சொன்னதுக்காக, அதனால நீயும் மெட்டியை கழட்டக்கூடாது அப்படின்னு இப்போவே கண்டிஷன் போட்டுட்டு இருக்காடா. இதே மாதிரி நீங்களும் கூட சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் எல்லாரும் ஃபியூச்சரில் மெட்டி போட்டுட்டு தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. டேய் எங்களுக்கு ஓகேன்னு தானே சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பொசசிவாக ஒரு ஒய்ஃப் வந்து போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் சரவணன் மாதிரி போட்டுக்க நாங்களும் ரெடி தான்டா. லிஸ்ட்டில் நான் தப்பிச்சிட்டேன். நல்ல வேலை எனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா. ஏன் உன் பொண்டாட்டியை கூட்டு சொல்லவா, அஜய் சைட் அடிக்கிறதுக்காக மெட்டி போடாமல் இருக்கான் அப்படின்னு லைட்டாக வேணா தூவி விடவா, உன் பொண்டாட்டி நாளைக்கே போய் மெட்டி வாங்கிட்டு வந்துடும். வைக்கக்கரா வாய முடிட்டு கம்முன்னு இருன்னா. மச்சான் அப்போ ஃபியூச்சரில் எல்லாருமே மெட்டி போட்ட மாதிரி இருக்குமோ? இன்னும் ஆளுக்கு கதை தெரியுமான்னு தெரியலையே, என்ன சொல்லிடுவோம். என்னடா வினோக்கு ஃபோன் பண்ணவா? சும்மாருடா, அவளே ஏதோ டிஃப்ரெண்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. உங்கள் ஆளுங்களாச்சும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் மெட்டி போட்டுக்கோன்னு சொல்லுங்க. இந்த வினோத் நீ என்ன தெரியுமா பண்ணுவா, அட்வான்ஸாக இப்பயே போடுறேன்டான்னு சொல்லிட்டு லவ்வுக்கு கொடுக்குற கிஃப்ட்லாம் நினச்சி கொண்டு வந்து அவளே காலில் மாட்டி விட்டுருவா. அதனால வேணாம் மச்சான், கம்முன்னு இருங்க. வினோத் செஞ்சாலும் செய்வா. அப்புறம் வசந்த் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்லாம் சொன்னாங்க, எப்போ? அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான், எப்படியும் 2 டேஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே சமாளடா. பொண்ணு பார்க்கறது, அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் பண்ணுறது, பந்தக்கால் நடுறது, நலுங்கு வைக்கிறது, கல்யாணம் ஆளும் பெருமா எடுத்துக்கட்டி செய்கிறது, சொந்த பந்தம் மாமன் மச்சான்னு செம்மையாக இருக்கும்லடா. உண்மைதான், வில்லேஜ் சைட் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு சந்தோஷப்படுவாங்க. அதில் ஒரு பெரிய திருவிழா மாதிரியே இருக்கும், சொந்த பந்தம் எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கிறது. ஸோ விட்டு கொடுத்து போகிறது, சண்டை போட்டவங்க கூட கல்யாணம் காட்சின்னு வரும்போது ஒன்று சேர்ந்துருவாங்கடா. உண்மைதான். சிட்டி லைஃப்பில் எல்லாரும் எல்லா ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணுறதில்ல, அதுவும் குடும்பமாக அட்டன் பண்ணுறதில்ல. இப்போலாம் கான்ட்ராக்டாக அப்படி இப்படின்னு போயிடுது. கல்யாணத்துக்கு போனோமா, கல்யாணத்தை அட்டன் பண்ணோமா, வந்தோமா அப்படின்னு பொண்ணு மாப்பிள்ள கூட இப்போலாம் தள்ளி போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அமையறது கிடையாது. அதனால தான்டா சொல்கிறேன், எனக்கும் வில்லேஜ்லேயே பொண்ணு அமையணும்னு. நீ ஆசைப்பட்டல மச்சான், நாளையிலேருந்து தேடுறோம், வில்லேஜில் ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறோம். டேய் அப்போ நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் கல்யாணம் ஆகாமல் வர பிள்ளைங்கள்ட்டலாம் ஃபோன் நம்பரும் வீட்டு நம்பரும் வாங்கி வைக்கவா? அட பாவி பையில, டேய் எங்கேயாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட போதுறான். பார்த்துக்கலாம் விடு, ஜாகனுக்காக தானே அடி வாங்கிப்போம். ஆமாம் டேய், நந்துக்குட்டி எங்கடா, ஆளே காணோம். நந்துக்குட்டி தானே இங்கே வந்ததுலேருந்து எங்கே எங்களை தேடுறா? அக்ஷயா கூட தூங்கிட்டு இருப்பா சாப்பிட்டு, அப்படி இல்லைனா வயசு கூட தூங்கிட்டு இருப்பா. டேய் ஜெகனு, நீ தான் லாஸ்ட்டாக வந்த, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா. எங்கள் பாட்டி விடுறாங்க, நான் சாப்பிட்ற வரைக்கும் கூட நின்றுட்டு தான் போனாங்க. அம்மாவும் விடலை, அதனால சாப்பிட்டேன் ஃபுல்லாக. இங்கே இருந்தால் எக்ஸ்ட்ரா வெயிட் வேற போட்டுருவோம் போலடா. ஓவராக பண்ணாதீங்கண்ணா, பாட்டி அம்மாலாம் பார்த்து பார்த்து தான் கவனிச்சுப்பாங்க. நம்ம எல்லாரும் ஒன்றா சாப்பிட்ற டைம் வர மாட்டேது, ஹாஸ்பிட்டல் போயிட்டு முன்ன பின்ன வரமா. ஸோ அதனால அப்படியே டைம் ஆகிடுது. கொஞ்ச நாள் நம்ம டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கண்டிப்பாக ஒன்றா தான் சாப்பிட்ணுண்ணா. கண்டிப்பாக மச்சான். சரிடா, அன்பு தனியாக இருப்பா, நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டதுக்கப்புறம் வரேன். என்ன சரவணா ரொமான்ஸா? டேய் ஈவினிங்கே ஒரு மாதிரியாக இருந்தா, என்னடின்னு கேட்டேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு சொன்னேன், அதனால் என்கிட்ட எதுவும் சொல்லவும் இல்லை. அதனால் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன். மச்சான் போலனாலும் அன்பு ஃபோன் அடிக்கும் தெரியுமா? இப்போலாம் ஸ்ரீநிதி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கா. புருஷனை 10 மணிக்கு மேலே ரூம்லேருந்து வெளியில் விடாத. இந்த வசந்த் எல்லாரையும் வீணாக்குறான். இந்த வசந்த் மட்டும் இல்லை, கூட இருக்கிற கேங்கும் சேர்ந்து எல்லாரையும் வீணாக்குது. அதனால அன்புமா வெளியில் விடாத அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுலாம் இருக்காடா. டேய் உன் ஃபியூச்சர் பொண்டாட்டி சரவண பொண்டாட்டி மட்டும் சொல்லி தரல, என் பொண்டாட்டிக்கு சேர்த்து தான் சொல்லி கொடுத்து வச்சிருக்கு, புரியுதா? ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கு. வினோதினிக்கு இப்போலேருந்தே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குன்னு. அதனால கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்மளாம் திட்டத்தனமாக சந்திக்கணும் போல, லவர்ஸ் மாதிரி. என்ன மச்சான் நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு? ஏய் அதுக்கு நான் அழும்பு கட்டி அடிக்காதீங்கடா. மணி 11, நம்ம தான் உட்காந்து விடிய கதை பேசுகிறோம் அப்படின்னா பாவண்டா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ அதனால நீ கிளம்பு சரவணா, இவனுங்க கடக்குறானுங்க. டேய் உங்கள் கூடலாம் காலேஜ் டேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு ஆசையாக தான் இருக்குது. பட் இன்னைக்கு அன்புக்கு உடம்பு முடியல, அதனால நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன். டேய் உண்மையிலே உடம்பு சரியில்லையா இல்லை ஒரு மாதிரி இருந்தாலாம்? அதெல்லாம் ஒன்றுடா, ஈவினிங் நான் பார்க்கும்போது ஒரு மாதிரி டல்லாக இருந்தா, அதனால தான். சரி எதனா சொல்லுண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். ஓகே மெஸ்ஸிடா மச்சான்ஸ். ஓகேடா, லவ் யூ மச்சான்ஸ். நான் போயிட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா வரேன். என்ன தூங்கிட்டீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணிட்டீங்க, நானும் தூங்கிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் ஃபர்ஸ்ட் அனுபவம் பாரு. அப்புறம் டே என் ஃப்ரெண்டு சின்ன வருவான், உங்கள் எல்லாருக்கும் சின்னவை வசந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். பொண்ணு பார்க்க போகிறோம்ல வசந்துக்கு, அன்னைக்கு சின்னுக்கு தான் பொண்ணு பார்க்க போகிறோம். இன்னும் ஜெகனுக்கு ரிஷிக்கும் தெரியாதுல்ல, அதனால சின்ன வர சொல்லியிருக்கேன். வினோத், அஜய், வசந்த், என் ஃப்ரெண்டை அழகாக இன்ட்ரோ கொடுக்குறீங்கண்ணா. அதெல்லாம் கொடுத்துடலாம், மூடிட்டு கிளம்புங்கண்ணா. ஆனால் உங்களை அப்புறம் தாங்க முடியலடா.
இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ சன் டிவியில் ஒரு படம் போடும்போது சொல்லுவாங்க பாரு, அதே மாதிரி கரெக்டாக நான் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா மச்சான்? சம மச்சான், இந்த மெத்தட்டே கொடுன்னா. இல்ல நீங்க வேணா எழுதி கொடுத்துருப்போங்க வாசகம், ராஜாதி ராஜ ராஜா மாத்தாண்ட அப்படின்னு சொல்லிட்டு வேணா நாங்க அப்படி வேணா இன்ட்ரோ கொடுக்குறோம். அப்படிப்பட்ட கேரக்டர் யாரா எங்களுக்கு தெரியாமா? அதானா வெயிட் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் வாயை பொழந்துக்கிட்டு பார்ப்பீங்கன்னா, டேய் மூட்டு நீ ஃபர்ஸ்ட் இருந்து போய் தொலை, நாங்கள் பார்த்துக்குறோம். மச்சான் அன்பின சாங் போட சொல்கிறான். ஒரு சாங் வைப்போட போனதான் உங்களெல்லாம் மிஸ் பண்ணுற ஃபீல் வராது. ஒட்டு தொலைமா பாவம் பொண்டாட்டி உடம்பு சரியில்லை, இங்கே உட்காந்து கதை சொல்கிறானே தவிர போக மாட்டான். இல்ல எனக்கு புரியல. ஃபோன் பண்ணி எமர்ஜென்சி வெளியில வாடா அப்படின்னு சொன்னேன். நானும் வந்தேன். பைக்ல உட்காருடா அப்படின்னு சொன்னேன். சரி பாவம் பிள்ளைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது துணைக்கு கூப்பிடுதான்னு தெரியலையே, அதுவும் அர்த்தராத்திரில வந்து கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பைக்ல ஏறி உட்காந்தேன். ஆனா இப்ப கேட்டா gift ஷாப்புக்கு போறேன்னு சொல்றா. எவனாவது 12 மணிக்கு gift ஷாப் ஓபன் பண்ணி வச்சிருப்பானாடா? அதெல்லாம் gift கடைக்காரனுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டேன், எந்த மாதிரி gift வேணும்னு சொல்லிட்டேன். அவன் ரெடி பண்ணி வச்சிருப்பான். நம்ம போய் வெயிட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடலாம். புலம்பிட்டே வராதுண்ணா. அவன் தான் ரெடி பண்ணி வச்சிருப்பான்ல. நிறைய விஷயத்துக்கு என்ன கழட்டி விட்டுட்டு தானே போறேன். அதே மாதிரி கழட்டி விட்டு போக வேண்டியதானே. நான் ஏன் 10 நிமிஷத்துல நீயே போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே? அப்பெல்லாம் போக முடியாது. ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களாம், லவ் பண்ணுறவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களாம் இந்த கொடுமையை அனுபவிச்சு தான் ஆகணும். என்ன அதனால gift வாங்க நீ கூட வந்து தான் ஆகணும். அங்கே போய் 10 நிமிஷம் தான். பட் நம்ம ஊர்லேருந்து gift ஷாப்புக்கு போகிறதுக்கு 1/2 hour, வரதுக்கு 1/2 hour. அந்த ஜேர்னியை நான் எப்படி என்ஜாய் பண்ணுறது? அதான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். அப்போ டைம் பாஸ்க்கு என்ன கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படித்தானே? அப்படி சொல்லலாம், அப்படி சொல்லவும் முடியாது. ஒருத்தவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் இருக்கலாம். அதே ஃப்ரெண்டுக்கு லவ் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளாவது ஏதாவது ஒரு சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடணும். அதுக்கப்புறமா அவங்க கூட நம்ம ஜேர்னி பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மளும் ஒரு ஃபிகர் கரெக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி கரெக்ட் பண்ணாம லவ் பண்றவங்க கூட நம்ம சிங்கிளாவே இருந்தோம்னு வச்சுக்கோயேன், நம்மள சாவடிச்சிருவானுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா ரியலா அனுபவிக்கிற மச்சான். காதலினும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்னா. நீ எழுதிட்டு காத்துட்டு இருடா, அதுக்கு நான் ஏன்டா கூட சேர்ந்து காத்துட்டு இருக்கணும்? என்றும் ஓய்வதில்லை இந்த காதல் மழை, கடல் நீளம் உள்ள அந்த காலம் வரை. மாய மூடு மாறியதையா சொல்லிட்டேன். குளிருதுடா. உண்மையிலே டிராவல் தான் பண்ண போறேன்னு நீ சொல்லியிருந்த அப்படின்னா பெட்ஷீட்டாச்சும் ஒன்று எடுத்து போத்திட்டு வந்துருப்பேன்டா. என்ன பண்றது, எனக்கு மிட் நைட்ல என் ஆளை கூப்பிட்டுட்டு இப்படி பைக் ரைட் போகணுன்னு தான் ஆசை. அவன் உன்ன மாதிரி குளிருதுன்னு சொல்ல மாட்டா. இருக்க கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே போவோம். என் விதி உன் கூட வரணும்னு. ஏன் நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, எழுப்பி உங்க ஆளையே கூப்பிட்டு போக வேண்டியதுன்னு தேவையில்லாம ஏன்டா என்ன கூப்பிட்டு வந்து கடுப்பேத்துறேன்? தப்பு. ஏற்கனவே தப்பா ஒரு விஷயம் பண்ணதுக்கு தான் மாட்டிட்டு முழிக்கிறேன். அதனால இப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது. யாழ் கூச்சுப்பா. அதனால இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் இந்த gift ஷாப்புக்கு போகணும் ஏன் முடிவு பண்ண? அது மச்சான் மார்னிங் சண்டை போட்டால் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. நைட்டு நான் மாட்டுக்கு மொட்டை மாடியில் தான் உட்காந்துருந்தேன். போய் ஆள்கிட்ட ஃபோன் போட்டு மொக்க போகலான்ட்டு. பட் எங்கள் அண்ணனும் அண்ணியும் வந்து ரொம்ப ரைடு விட்டாங்கடா. ஏன் அந்த மாதிரி பண்ண, மார்னிங் கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படி இப்படின்லாம் பேசினேன். கல்யாணத்தை நிறுத்தினா என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா அப்படின்னு அவங்க எடுத்து சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி டீப்பாக யோசித்தேன். அப்போ தான் என்னடா பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணா இருக்கான்ல, யாரு ஸ்ரீ அண்ணாவா? ஸ்ரீஅண்ணன் தான். ஸ்ரீஅண்ணன்ட்ட பேசும்போது இனிமேல் ப்ராமிஸாக அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேனே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் அண்ணன் சொன்னான், ப்ராமிஸ் எங்கள்கிட்ட பண்ணதுடா, அந்த பொண்ணுக்கு பண்ணு அப்படின்னு சொன்னான். சரி ஃபோன் பண்ணி ப்ராமிஸ் பண்ணி தொலைக்க வேண்டியதானே, இல்லை நாளைக்கு நேரில் பார்த்து கையில் அடிச்சு சூட வச்சு சத்தியம் பண்ண வேண்டியதானே. அதெல்லாம் உன்ன மாதிரி டியூப் லைட்டாக இருக்கிறவங்க யோசிக்கிறது மச்சான். ப்ராமிஸை நம்ம டிஃப்ரெண்ட்டாக ப்ராமிஸ் பண்ணணும். அதான் கிரியேட்டிவிட்டியாக யோசிச்சு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் மச்சான். ஏதோ வெட்டியாக கிடக்குறோம், உனக்கும் ப்ராமிஸ் பண்ணணும், அதுவும் ப்ராமிஸ் மாதிரி ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிச்சதெல்லாம் கரெக்டு தான். பட் இப்போ போய் வாங்கிட்டு வந்து என்னடா பண்ண போகிறேன்? இப்போ எப்படி கொடுப்பேன்? கொடுப்பேனே, அதனால தானே வாங்க போகிறேன். இப்போ கிஃப்ட் ஷாப்புக்கு போயிட்டு எங்கே போகிறோம்னு நினைக்கிறேன்? எங்கே போகிறோம்? யாரை பார்க்க போகிறோம்? எப்படி 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 பார்க்க முடியும் மச்சான்? ஒரு பழமொழி உண்டு, கேள்விப்பட்டிருக்கியா? ஒன்றை செய் நன்றே செய், அதுவும் இன்றைய செய், இப்பவே செய்யுன்னு நான் லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால கிஃப்ட்டை வாங்கிட்டு நேரம் என் ஆள் வீட்டுக்கு தான் போறோம்ல. போற திருத்தோன்னா போற வழியில நான் இறங்கிப்பேன். எப்படி வர்றப்போ என்ன எங்க வீட்டுல பிக்கப் பண்ணியும் அதே மாதிரி போற பரிட்டன் எங்க வீட்டுல விட்டுட்டு போயிடணும். கிஃப்ட்டை வாங்கி உன் கையில கொடுக்கறதோட சரி. நான்லாம் வரமாட்டேன். செருப்படி யாரை வாங்க சொல்றேன்? முடியாது. அவங்க வீட்டுல போய் அவளை பார்க்கறதுக்குலாம் நீ தானே ஹெல்ப் பண்ண போறேன். என்னாலையும் முடியாது. காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியதடி கண்ணே. என் அண்ணனுக்கு தான் கண்ணீர் வருது இப்போ அடி வாங்குறத நினைச்சான். அவங்க அண்ணன் போலீஸு, மற்ற அண்ணனுங்கெல்லாம் டாக்டரு. எவன் கூட்டு போய் உள்ள வைப்பான், எவன் கூட்டு போய் ஆப்ரேஷனை பண்ணி விட்டு கண்ணை நோண்டுவான்னு தெரியல மச்சான். கண்ணுக்குள் நீதான், கண்ணீரில் நீதான்,
கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் சொல். என் கண்ணுக்குள்ள ஃபுல்லா ஜெயிலில் உட்காந்துருக்கிற மாதிரியும் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிற மாதிரியும்ல தெரியுது. இவனுக்கு மட்டும் எப்படி காதல் தெரியுது? அன்பு, என்ன டாக்டர் சீக்கிரமா வந்துட்டீங்க? நான் எங்கடி சீக்கிரமாக வந்தேன்? மணி என்னன்னு தெரியுமா? 12. 12 மணி ஆகுது. ஆமாண்டி, 12 மணி தான் ஆகுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க தூங்காமா? தூக்கம் வரல டாக்டர், அதான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஏய், ஈவினிங் வந்தப்பவே நான் பார்த்தேன், ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்தேன். என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை டாக்டர், சும்மா ஒரு மாதிரியாக இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு தானே போனீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்கிறத பார்த்தா அங்கேயே தூங்கிடுவீங்கன்னு நினச்சேன். உனக்கு முடியலனா கூட சொல்ல மாட்டியாடி? ஏன் சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு போன்றிருவியா? எனக்கு முடியல, நான் இப்போ சொன்னேன். நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தானே உட்காந்துருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்களா? அப்போ நீ நல்லா இருக்க அப்படி தானே? அட ஆமாம் டாக்டரே. சரி, இப்போ தானே நீங்கள் வந்திருக்கீங்க, ஏன் இப்போ கேள்வியை கேட்டுட்ருக்கீங்க? தூங்கலையா? நான் தூங்குறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ ஏன் தூங்கலான்னு கேட்டேன், அதுக்கு சரியா ஆன்சர் சொல்லலை. உடம்பு சரியில்லையான்னு கேட்டால் அதுக்கும் ஆன்சர் சொல்லலை. நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க? டாக்டர் நினச்சிட்டு இருக்கேன், இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம்? நல்லா பேச கற்றுக்கிட்டடி, நல்லா பேச கற்றுக்கிட்ட தெரியுமா? எல்லாம் உங்கள் ட்ரைனிங் தானே, அப்புறம் கொஞ்சமாவா பேசுவேன். அது சரி. டாக்டரே, தண்ணி ஏதாவது வேணுமா? எடுத்துகிட்டு வரவா? தண்ணிலாம் வேணாம், எனக்கு பொண்டாட்டி தான் வேணும். பொண்டாட்டி கூட இருந்தாலே போதும். ம், அதெல்லாம் சரிதான். நீங்கள் வர்றப்பெல்லாம் உங்களுக்கு பொண்டாட்டி வேணும், பொண்டாட்டி கூட இருக்கணும். ஆனால் நான் நினைக்கிறப்பெல்லாம் என் டாக்டர் கூட இருக்காரா? பொண்டாட்டி நினைக்கும் போதெல்லாம் என் டாக்டர் கூட இருக்க மாட்டாரே. இப்போ என் பொண்டாட்டிக்கு மனசு சரியில்லை, அதான் டல்லாக இருந்திருக்கா அப்படி தானே? எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் டாக்டர் கூட இருக்கணும் போல தோணுச்சு. இன்னைக்கு டாக்டர் இல்லாமல் தூக்கமும் வரல, அதான். சரி, அதை சொல்ல வேண்டியதானே? நான் சொல்கிறேன்ல, உன் கூட இருக்கணும், உன்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல. நீ எந்த வேலை இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு வந்து எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறல. அதே மாதிரி டாக்டர் உன் கூட இருக்கணும், உன்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் சொல்லணும் தானே? அப்போ தானே டாக்டருக்கு புரியும். முன்னாடிலாம் டாக்டர் நான் சொல்லாமலே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு, இப்போ நான் சொன்னதான் டாக்டருக்கு புரியுதா? அன்புமா, சும்மா இருந்தவளை கிளப்பி விட்டுட்டோமோ, எழுந்து ஒரு போஸ்டில் நிற்கிறா. என்ன டாக்டர், இப்போலாம் நான் சொன்னதான் உங்களுக்கு புரியுது அப்படின்னு? ஏய், உடம்பு சரியில்லைன்னு பாவமாக பேசினேன், நீ பாவமாக தானடி பேசினேன். இப்போ எதுக்கு எழுந்து ஒரு மாதிரி நிற்கிறேன்? அப்படிதான் நிற்பேன். சாயந்தரம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியும், நான் டல்லாக இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த அன்பு மாவு விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இவர் பாப்பாராம், நாங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோமா? ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் தானே கேட்கணும். ஒன்றும் இல்லை நான் சொன்னதை கேட்டுட்டு இவர் போய் ஃப்ரெண்டுங்க கூட பேசி அரட்டை அடிச்சுட்டு 12 மணிக்கு வந்து திருப்பி என்னன்னு கேட்பாராம், நாங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவோமா? உடனே இவர் ஏமா சொல்லலை அப்படின்னு திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்பாராம். பரவாயில்ல டாக்டரே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லணுமா? என்னையா என்ன? அன்புமா, நான் தான் ஈவினிங் கேட்டேன்ல உடம்பு சரியில்லையானே. ஐயோ, நான் தான் சொல்கிறேன்ல, அப்படி தான் சொல்லுவேன். அப்படி தான் சொல்லணுமாமே. உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் உடம்பு நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லணுமா? நம்ம நல்லா இருக்கான்னு சொன்னாலும் புருஷன் புரிஞ்சுக்கிட்டு இல்லைம்மா உனக்கு உடம்பு சரியில்லை தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி அக்கறையாக பார்த்துக்கணுமா? இதெல்லாம் புருஷன் செய்யணுமாமே. இப்போ தான் இதெல்லாம் கேள்விப்பட்டேன். இது தெரியாமல் அப்பப்போ உடம்பு சரியில்லாததெல்லாம் நானே உங்ககிட்ட சொல்லி பழகிட்டேன். அதனால தான் இப்போ நான் சொல்லலன்னு நீ கண்டுபிடிக்காமலே போயிட்டு தெரியுமா? இதை நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே செஞ்சிருந்தேன் அப்படின்னா இப்போ நீ கண்டுபிடிச்சிருந்துப்பல்ல. அன்புமா, உன்னை பற்றி இப்போ தான் எவ்வளோ பெருமையாக பேசிட்டு வந்தேன் தெரியுமா? நீ பேசு. பெருமையாக பேசியே என்னை ஏமாத்துன்னு, என்னை நல்லா ஏமாத்து. அன்பு தங்கம், அப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசக்கூடாதுடா. அப்படிதான் பேசுவேன். புருஷன்றதையும் தாண்டி இந்த பெரிய டாக்டர் ஆச்சு. அப்படி இருக்கும்போது பொண்டாட்டிக்கு நான் உடம்பு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருக்கணும்ல. கண்டுபிடிச்சி தானே வந்திருக்கேன். எப்ப நைட்டு 12 மணிக்கா? முழுசாக மாறின சந்திரமுகின்ற மாதிரி முழுசாக பொண்டாட்டியாக மாறின என் அன்புமாவை பார்க்குறேனே, போசே சரியில்லையே தங்கம், வேணாண்டி. நம்ம வேணா அட்டவணை போட்டு குடும்பம் நடத்துவோமா? அட்டவணையா? ஆமாம், அட்டவணை போடுறது தெரியாது. ஸ்ரீநிதி அக்கா சொல்லிச்சே, நீலாம் பெரிய படிப்பு படிச்சிருக்க, அட்டவணை என்னன்னு தெரியாதா? இந்த சார் இந்த நேரத்தில் தான் வருவார், இந்த டீச்சர் இந்த நேரத்தில் தான் வருவாங்கன்னு அவங்க படிக்கும்போது வருவாங்களாம். அப்போலாம் அவங்க இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோன்ற கதையெல்லாம் சொன்னாங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன். நீ வேணா எனக்கு ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துறேன். உன் ஃப்ரெண்டுங்களை பார்க்க இந்த டைமுக்கு போவேன், ஹாஸ்பிட்டலுக்கு இந்த டைமுக்கு போவேன், வீட்டுக்கு இந்த டைமுக்கு வருவேன், ரூமுக்கு இந்த டைமுக்கு வருவேன் அப்படின்னு நீ வேணா ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துரு. நீ சொல்கிற டைமில் நான் ரூமில் இருக்கேன்னு. ஏன்னா இப்போலாம் ஒன்றை பார்க்குறதே பெரிய விஷயமாலாம் இருக்கு. அன்பு, இப்போ நான் என்ன பண்ணணும்? கேளு என்னை கேளுன்னா எனக்கு விவரம் தெரியல கட்டவன்னு சொல்லி என்ன மொத்தமா விவரமாக்கிட்டு நீ இப்ப விவரமே இல்லாம ஆயிட்ட தெரியுமா? இப்ப நான் உன்னை எப்படி விவரமாக்குறது? எனக்கு உண்மையாவே புரியல அன்பு, இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம். எப்பயுமே 12 மணிக்கு வருவேன். என்ன பண்ணுவேன்? நான் தூங்கியிருப்பேன். என்னை பார்த்துட்டு பக்கத்துலேயே பெட்ஷீட் எடுத்து போட்டுட்டு தூங்கிடுவல்ல. அதனால அப்படியே தூங்கு. நான் தூங்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டே தூங்கு. நான் வெளில போகிறேன். அன்பு வேணும்.
ஆனா எனக்கு டாக்டர் வேணாமே, எனக்கு டாக்டர் வேணவே வேணாம். பொண்டாட்டியை புரிஞ்சுக்காத புருஷன் எதுக்குங்கிறேன். நான் போறேன், நீ தனியாவே தூங்குன. வீடுங்க டாக்டர், நான் போறேன். சாரி. நீங்க ஒன்றும் என்கிட்ட சாரிலாம் கேட்க தேவையில்ல. உண்மையிலே என் மேலே தான் அன்பு தப்பு. எப்போவுமே ஒன்று புரிஞ்சு நடந்துப்பேன்ல. இந்த டைம் நீ டல்லாக இருக்கான்னு தெரிஞ்சும் போயிட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு வந்தது என்னோட தப்பு தான். டாக்டர் கஷ்டப்படணுன்றதுக்காக நான் இதை சொல்லலை. எப்போவுமே என் டாக்டர் என்னை புரிஞ்சுப்பாரு. நான் ஒன்றும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட போகிறது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இதெல்லாம் தப்பு சொல்லலை. ஆனால் எங்கே இருந்தாலும் என் டாக்டர் என்னை பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஆனால் இப்போலாம் என் டாக்டர் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டாருன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா? ஏய் தான் சாரிடி, உன்னை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி பேச வச்சுருக்கேன். எனக்கு தெரியுது. இல்லை டாக்டர், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு, நான் போகிறேன். அன்புமா, நீ ஃபஸ்ட்டு உட்கார ஒரு நிமிஷம். இல்லை, எனக்கு டாக்டர் மேலே கோவம் வந்ததில்லை தெரியுமா? இப்போ ரொம்ப கோவம் வருது. எனக்கு புரியுது, நான் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். டல்லாக நீ இருந்த, அதுக்கப்புறம் நான் என்னன்னு உன் கூட இருந்து கேட்டு இருந்திருக்கணும். கேட்காம இருந்தது என் தப்பு தான். நான் இப்போ டாக்டர் மேலே கோவப்பட்டேன் தானே? இல்லடி, டாக்டர் மேலே கோவலாம் படலை. டாக்டர் மேலே உள்ள அதிகப்படியான அன்பு அப்படி அன்புமாவை பேச வைக்குது, வேற ஒன்றும் இல்லை. இல்லை, எனக்கு இப்போலாம் நிறைய கோவம் வருது தெரியுமா? யாராவது ஏதாவது கேட்டால் எனக்கு கோவம் வருது. இதோ பாருங்களேன், டாக்டர்கிட்ட நான் கோவமே பட மாட்டேன், கோவப்பட்டிருக்கேன். ஏன் அப்படி இருக்கேன்? என் அன்புமாவுக்கு கோவப்படவே தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்போ கோவப்பட்டா? போய் சொல்கிறீங்க. இப்போ நான் டாக்டரை திட்டினேன் தானே? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு எத்தனை மணிக்கு வந்தாலும் நான் புரிஞ்சுப்பேன் தானே? ஆனால் இன்னைக்கு புரிஞ்சுக்காம பேசினேன் தானே? இல்லடி பொண்டாட்டி, நீ கோவம்லாம் படலை. டாக்டர்கிட்ட உரிமையாக பேசினா அவ்வளோதான். எனக்கு இப்போலாம் டாக்டர் கூட இருக்கணும்னு தோணுது. சரி, கூட இருந்துடலாம். டாக்டர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? தப்புன்னு யார் சொன்னா? ஆமாம் அன்பு, நைட்டு சாப்பிட்டியா? சாப்பிட பிடிக்கல, கொஞ்சமாக சாப்பிட்டேன். சாப்பிட பிடிக்கலையா? ம். சரி, வேலை ஏதாவது செஞ்சுட்டு இருக்கும்போது இல்லை எப்போவாது லைட்டாக மயக்க மாதிரி இருந்துச்சா? 2 நாளாக சாப்பிட பிடிக்கல, சாப்பிடாம இருந்ததுனால தலையை சுற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. சரிடாம்மா, சரியாக சாப்பிடாதனால அப்படி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அன்புமா கூட டாக்டர் கூடவே இருக்கேன், போதுமா? சரியாயிடும். ஆனால் எனக்கு இப்போ டாக்டர் மேலே கோவம் வந்துச்சு தானே? கோவம்லாம் வரலடி, எவ்வளோ டைம் சொல்கிறேன், கோவம்லாம் வரல. அது டாக்டர் மேலே அன்புமாவுக்கு இருக்கிற உரிமை. நான் கோவமே பட்டிருந்தாலும் நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. இருந்தாலும் எனக்கு கோவப்பட்ட மாதிரி தான் தோணுச்சு. அப்படி கோவப்பட்டிருந்தா அன்பு மன்னிச்சிருங்க. இப்போ அடி வாங்க போகிற ஒருத்தி. டாக்டர், சொல்லடி பொண்டாட்டி. இப்போ தான் எனக்கு தூக்கம் வருது. தூங்கு. டாக்டர் மடியில் படுத்துக்கிட்டான். டாக்டர் மடியில் படுக்காமல் வேற எங்கே படுத்து தூங்க போகிறீங்க? டாக்டர் நெஞ்சு மேலே படுத்து தூங்கலாம், டாக்டர் மாடி மேலே படுத்து தூங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. என் பொண்டாட்டியை விட்டு இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன், போதுமா? என் பொண்டாட்டி கூடவே தான் இருப்பேன். டாக்டர், நம்ம கல்யாண ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து ரூமில் மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, எங்கே காணும்? வாங்கிட்டு வந்துட்டேன், இன்னும் மாட்டல, நாளைக்கு மாட்டிடலான்னு. அன்பு, இவ்வளோ பெரிய விஷயத்த மறக்க பார்த்தா இப்போ கூட நீ இப்படிலாம் கோவப்படலை, இப்படிலாம் பேசல அப்படின்னா இந்த மரமண்டைக்கு புரியாமலே போயிருந்துருக்கோண்டி. வசந்தோட மேரேஜ், அந்த பேச்சுவார்த்தை, ஹாஸ்பிட்டல், பிஸின்னு அப்படியே போயிட்டான்ல. உனக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ண நான் எப்படி இதை மறந்தேன்? டாக்டர், எனக்கு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கு? ஒன்றும் இல்லை, சாப்பிடாம இருந்தல்ல, அதுவும் லேட் நைட் ஆகிடுச்சு, சரியாக சாப்பிட்லன்னு வேற சொன்னேன், அதனால தான் ஒரு மாதிரியாக இருக்கா, வேற ஒன்றும் இல்லை. அன்புக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? என் அன்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த டாக்டர் இருக்கிற வரைக்கும் என் அன்புக்கு ஏதாவது பிரச்சனை வர விட்டுருவேனா? ஆனால் டாக்டர் தான் பொண்டாட்டியை கண்டுக்கவே இல்லையே. சரியான ஆல்ரெடி நீயானா, சண்டைன்னு வந்தா எப்படி போடுற தெரியுமா? அப்படி தான் போடணுமா? பொண்டாட்டியாக இருந்தா நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. இப்போதைக்கு நான் உன்கிட்ட எதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறதா இல்லடி. உனக்கு உடம்பு முடியலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, என்னவா இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் ஒரு டாக்டராக இருந்தாலும் உனக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணாலும் பட் ரிசல்ட் எதுவும் தெரியாமல் உங்ககிட்ட நான் மனசில் ஆசையை வளர்க்கவும் விரும்பல, இதை பற்றி பேசவும் விரும்பல. என் அன்பு, உடம்பு தான் சரியில்லைல்ல, நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோண்ணா. ஐயோ, ஊசிலாம் போட்டுக்கிறது பயமாக இருக்கும்ப்பா. எனக்கு ஒன்றும் கிடையாது, காலையில் எழுந்து நல்லா சாப்பிட்டேன்னா சரியாயிடும். அதனால ஊசிலாம் வேணாம். இருந்தாலும் பொண்டாட்டி மயக்கமாக இருக்குது, சாப்பிட முடியல அப்படின்லாம் சொல்கிறல்ல, அதனால் டாக்டர் கூட வா, ஜஸ்ட் ஒரு செக்கப் மட்டும் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆனால் வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் சொல்ல வேணாம், ஓகேவா? வீட்டில் இருக்கிற யார்ட்டையும் ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாதுன்னா எல்லாரும் பயந்துருவாங்களா, அன்புக்கு என்னவோ ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன், அடுத்தது கல்யாண ஃபங்க்ஷனில் வேறு ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டைமில் உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்கள் அண்ணனும் அப்புறம் இதே நினப்பில் தான் இருப்பான். அவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும்போது அவன் ஃபுல்ஃபில்லாக அதை என்ஜாய் பண்ணணும்ல, அதனால தான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற யார்கிட்டயோ சொன்னால் உங்கள் அண்ணனுக்கு அதுக்கு நியூஸ் போயிடும், அதனால தான் இப்போ சொல்லு. வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டலாம் சொல்லிட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வரியா, இல்லை சொல்லாமலே ஹாஸ்பிட்டல் வரியா? ஆமாம்ல, ஆனால் டாக்டர் எனக்கு ஒன்றும் இல்லை தெரியுமா? ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்கிறேன், நானும் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஆனால் கல்யாணம் இதெல்லாம் வருதில்ல, அண்ணன் கல்யாணத்துக்கு நீ நல்லா வேலை பார்க்கணும்ல, ஓடி ஆடி அங்கே அதெல்லாம் தெம்பாக இருக்கணும்ல, அதனால தான் சொல்கிறேன். சும்மா ஒரு செக்கப் மட்டும் பண்ணிக்கலாம், சரியா? அன்புக்கு மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அன்புக்கு எந்த பிரச்சனை வரவும் டாக்டர் விட மாட்டேன்.
சரி, நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது. கல்யாண வேலைலாம் இருக்குல்ல, இப்போவே நான் சொந்த போய் உட்காந்துட்டா அந்த வேலையெல்லாம் யார் பாப்பா? அதனால் என் கண்ணன் கல்யாணத்துக்கு நான் ஓடி ஆடி வேலை பார்க்கணும். அதனால் நாளைக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு யார்ட்டையும் சொல்லாமலே வரேன்னு நீங்களே என்ன செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் தான் உன்னை செக் பண்ணுவேன். என் பொண்டாட்டியோட எல்லா மூமெண்ட்லேயும் நான் தான் கூட இருப்பேன். அப்படின்னா ஒன்றும் இல்லடி என் தங்கம், நாளைக்கு வா நம்ம ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணலாம். டாக்டர், சொல்லடி பொண்டாட்டி. பொண்டாட்டிக்கு ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. ஆமாம்ல, பேசிக்கிட்டே இருக்கிறதுல சொல்லவே இல்லை. ஐ லவ் யூ டி அழகி. ஐ ஐ லவ் யூ மாமா. பாத்தியா, என் பொண்டாட்டிக்கு பாஸ் அதிகமாகிடுச்சு போலயே. மாமான்ற வார்த்தைலாம் எப்போ தான் வரும். இப்போ வந்திருக்கு அப்படின்னா டாக்டர் மேலே ஓவர் பாசம் வந்து போச்சு இல்லை? எப்பவுமே என் டாக்டர் மேலே இந்த அன்புக்கு ஓவர் பாசம் தான். அப்போ எப்போவுமே மாமான்னு கூப்பிடணும்ல. அப்படிலாம் கூப்பிட முடியாது, எனக்கு ஒரு மாதிரி மாதிரியாக வரும்ல. எனக்கு தூக்கம் வருது. உங்கடி சொல்லும். அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி, நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி. இவனாவது அடுத்த ராத்திரில gift வாங்க வருவானா? இந்த ஆள் என்ன பைத்தியக்காரனா இருக்கான்? அண்ணா அண்ணா இங்க இருக்கான், அங்க எங்க பார்த்துட்டு இருக்கீங்க? என்னடா தம்பி இவ்வளவு குட்டியா இருக்கான்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஏன்னா மணி என்ன ஆகுது தெரியுமா? அதைத்தான் ரொம்ப நேரமா ஒருத்தன்ட்ட கேட்குறேன், அவன் தான் பதில் சொல்ல மாட்டானே. ஏன் கையில நீங்க தான் வாட்ச் கட்டியிருக்கீங்களா, பார்க்கலாம்ல? அதை பார்த்தா மனசு உடஞ்சிருந்தா பார்க்காம இருக்கேன். நீ சொல்றா, gift ரெடி ஆச்சா இல்லையா? ரெடி ஆயிடுச்சு. இவர் என்ன சும்மாவா விட்டாரு? எத்தனை ஃபோன் கால் தெரியுமா? அதுவும் பேமெண்ட் டபுளா வேற தரன்ட்டாரு. எங்க ஓனர் வேற பேராசை பிடிச்சவரு. அதனால இவர் தர்ற பேமெண்ட்டுக்காக என்னையும் உட்கார வச்சிருக்காரு. டேய், ஊராங்காதில் ஊட்டி வளர்த்தா தாங்காதல் தானா வளரும்னு சொல்லுவாங்கடா. இந்த பழமொழி இப்படியே வரும்? பழமொழி எப்படி வேணாலும் வரலாம். எந்த சுச்சுவேஷனில் யார் சொல்கிறாங்கன்றது தான் முக்கியம். அதை நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றி சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. அண்ணா 2 பேரும் உள்ள வந்து உட்காருங்க, ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். நான் உங்களை கூப்பிடுறேன். சரிடா தம்பி. வைத்தக்காரன் ஏதோ முடிவு பண்ணிட்டான். என்னண்ணா இப்படி உட்காந்துட்டீங்க? இதுதான் தம்பி கம்ஃபர்டபுளாக இருக்குது. கடையில் தான் யாரும் இல்லையே, அதுவும் அன் டைம் வேறு, அதனால இப்படி உட்காந்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தம்பி ரெடி ஆகிடும்ல கிஃப்ட்டு? ஏன்னா அவர் எவ்வளோ நுணுக்கமாக செய்ய சொல்லியிருக்காரு தெரியுமா? அதனால செய்யறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆகும் தான். அடுத்த ராத்திரில அவன் கடையை ஓப்பன் பண்ணி வச்சு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதே பெரிய விஷயம். இதில் வேற சீக்கிரமாவான். ஏன்டா அடுத்த ராத்திரில ஆர்டர் கொடுக்குறான்னு தெரியுதுல்ல, அடுத்த ராத்திரில செய்ய முடியாதுன்னு தெரியுதுல்ல, அப்படி இருக்கும்போது எதுக்குடா அந்த ஆர்டர்லாம் வாங்குறீங்க? டே மச்சான், அப்பெல்லாம் பேசக்கூடாது. அப்படித்தான் பேசுவேன், வாய் மூடு. என்ன ஆசை யாரை விட்டுது? எங்க ஓனரை மட்டும் விடுறதுக்கு. இவர் டபுள் பேமெண்ட் தரணுன்னே எங்க ஓனர் பல்ல அடிச்சுட்டு கடையை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. இவ்வளோ பேசுற நீங்க உங்க ஃப்ரெண்டை வீட்லயே தடுத்துருக்க வேண்டியதானே? தடுத்திருந்தா எங்களுக்கு இவ்வளோ வேலை இருக்காதுல்ல. டேய், உங்க ஓனர்ட்டே சொல்லவா பிசினஸ் வீணாக்குறேன்னு? எப்பா நான் போறேன்ப்பா, gift ரெடி ஆகிட்டா கொண்டு வந்து கொடுக்குறேன், தூக்கிட்டு கிளம்புங்க. இவங்கள்ட்ட 5 நிமிஷம் பேசினா நம்ம வேலையை ஆப்பு வச்சுட்டு போயிடுவாங்க போல. ஏன்னா இவ்வளோ பாவமாக உட்காந்துருக்கீங்களே, இவர் என்ன உங்க பாஸா இல்லை லூஸா? ரெண்டுமே கிடையாது. பாஸாக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு தான் பாடுபடுத்துவானுங்க, லூஸாக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு தான் பாடுபடுத்துவானுங்க. இவன் ஃப்ரெண்டு இந்த ரெண்டுத்துக்கும் மேலே பாடுபடுத்துவான். அது உண்மைதானே? அதுவும் இந்த காதல் வந்துட்டா கன்றாவியா பாடுபடுத்தும் பாருங்க. இல்லடா தம்பி, பாவம்லாம் நம்பலாம். அதுவும் சரிதானே. ஆனால் நம்ம 2 பேரும் பாவ பேச்சு பேசணும்னு வச்சுக்கோங்களா, தோ இந்த அண்ணன் என் வேலையை காலி பண்ணிட்டு வரு, உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாரு, இன்னும் கொஞ்சம் வச்சு செய்வார். அந்த பயம் இருக்கட்டும். ஏன்னா அடுத்த ராத்திரில இந்த அண்ணன் கிஃப்ட்டை வந்து வாங்குறத பார்த்தா நாங்கள் கிஃப்ட்டை கொடுத்து ஷர்ட்டை சாத்திட்டு போயிடுவோம். ஆனால் உங்களுக்கு இன்னும் வேலை அதிகமாக இருக்கும்னு தோணுதே. எப்படி தம்பி கரெக்டாக கண்டுபிடிச்சா? அவர் தான் சொன்னாரு, நீங்கள் பாஸும் கிடையாது லூஸும் கிடையாது ஃப்ரெண்டுன்னு. அப்போ அடுத்தது இவருக்கு வேலை வச்சிருப்பீங்க தானே? ஏய், நானே டவுட்டில் தான் தம்பி இருக்கேன். நாளைக்கு கண்ணை முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருப்பானா இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பானான்னு. ஏன்னா அப்படி கிஃப்ட் கொடுக்க போகிறான்ல அவன் ஆள் வீட்டுக்கு, அவங்க வீட்டில் 5 அண்ணனுங்க இருக்கானுங்க. ஒருத்தன் போலீஸு, 4 பேர் டாக்டரு. இவனுங்க கண்ணெல்லாம் மாட்டினு வச்சுக்கோயேன், நாளைக்கு ஒன்று இவனுங்க ஆப்ரேஷன் பண்ணிடுவானுங்க, இல்லை இன்னொன்று கூட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சு தோலை உரிச்சிருவானுங்க. 2ல் எது நடக்கும்னு தான் தெரியலடா தம்பி. ஐயோ பாவம். இல்லை சரிண்ணா, கிஃப்ட் ரெடி ஆகியிருக்கோம், நான் போய் வாங்கிட்டு வரேண்ணா. சீக்கிரமா ஆடா தம்பி, விடியறதுக்குள்ள போனாலாச்சும் இருட்டில் மாட்டினா தப்பிச்சு ஓடி வந்தலாம் மூஞ்ச மூடிக்கிட்டு. நீங்க டிலே பண்ணீங்க அப்படின்னா இந்த நாய் வேற கொடுத்தே தீர்வாங்குது. அப்படி இருக்கும்போது விடிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஓடனா கூட மாட்டிப்பண்டா ஊருள்ள.
அதுவும் சரிதான். அவருக்காக இல்லைனாலும் உங்களுக்காகவாச்சும் போய் சீக்கிரமா வாங்கிட்டு வரேண்ணே. நல்ல முடிவுடா, போ. யார் பெத்த புள்ளையும் மாட்டிக்கிட்டு முடிக்குத. மச்சான் நல்லா யோசிட்டா, கிஃப்டெல்லாம் வாங்கிடுவோம். வேணும்னா காலையில கூப்பிட்டு கொடுப்போமா? முடியாது, நைட்டே தான் கொடுக்கணும். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.